இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி கேக்டஸை வந்து ரீபாட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கேக்டஸை எப்போ ரீபாட்டிங் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்க பாட்டை விட நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீபாட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அந்த சின்ன பாட்டில் நியூட்ரியன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் ப்ராப்பர் பாட்டிங் மிக்ஸ். நான் இந்த லென்த்தியான கேக்டஸ்க்கு செகண்ட் திங் வந்து சூட்டபிள் பாட் கொடுக்கணும். இந்த ஹைட்டுக்கு இந்த ஹைட் பாட்டு அதில் பால் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்லா வைடாக இருக்கிற பாட் அந்த மாதிரி கொடுத்து ப்ராப்பர் பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ரிவர் சாண்ட், பெர்லைட், வெர்மி கம்போஸ்ட். நீங்கள் இது வந்து கார்டன் சாயில் நான் ஆட் பண்ணுவேன், இல்லை நீங்கள் சிண்டர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்து சிண்டர் யூஸ் பண்ணேன், செகண்டுக்கு வந்து நார்மல் கேக்டஸ் பாட்டிங் மிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்து டெக்கரேட்டிவ் பாட்டில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கும் கேக்டஸ் க்ரோ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எந்த மாதிரியான கேக்டஸ் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து ரொம்ப இந்த மாதிரி க்ரஸ்டட் கேக்டஸ், காஸ்ட்லி டெலிகேட் வெரைட்டிஸ்லாம் போகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் லோ மெயின்டெனன்ஸ் கேக்டஸ்லேருந்து போங்க. லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வாட்டர் கொடுத்தா போதும், இன்ஃபெக்ஷன்ஸும் ஆகாது. அந்த மாதிரி பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேமிலேரியா, ஆஸ்ட்ரோஃபைட்டம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் எக்ஸாட்டிக் கேக்டஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.